விஜய் ரெண்டு பேருமே வந்து இவிஎம்ல ஃப்ராட் தரம் பண்ணி குறுக்கு வழியில வந்து ஆட்சியை பிடிச்சிருக்க கூடியவங்க. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்கவே வந்து இது வந்து இவிஎம்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து செல்லாது. அது வந்து ஏத்துக்க முடியாது. நம்பகத்தன்மை கிடையாது. அதுல வந்து வெளிப்படைத்தன்மை கிடையாது, நம்பகத்தன்மை கிடையாது. முழுக்க முழுக்க மோசடி நடக்குது. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதனால வந்து பார்லிமெண்ட்டையும் சட்டமன்றத்தையும் வந்து கலைச்சிட்டு நியாயமா தேர்தல் வந்து இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்ல தேர்தல் நடத்தணும். இதை வலியுறுத்தி தான் வந்து இந்திய மக்கள் வந்து போராடணும். இந்த ஒற்றை கோரிக்கையை வந்து போராடணும். இப்ப எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படிங்கிறது வந்து நியாயமான தேர்தல் முறைதான். அதனால இதை வலியுறுத்தி வந்து தொடர் போராட்டங்களை வந்து நடத்துறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். வர 23ஆம் தேதி 23/7 வந்து சென்னையில தலைமை செயலகம் முன்னாடி வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்த போறோம். ஏன்னா வந்து சென்னை தலைமை செயலகத்துல தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆபீஸ் வந்து இங்கதான் அங்கதான் இருக்கு. தலைமை செயலகத்துல தான் வந்து இருக்கு. அதனால அங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து தொடங்க போறோம். நாடு ஃபுல்லா வந்து இந்த போராட்டத்தை வந்து விரிவுபடுத்தும். வர 23ஆம் தேதி வந்து நாங்க பஞ்சாப்ல இருந்து போராட்டத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியன்வாலா பாக்ல இருந்து தொடங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம். தமிழ்நாட்டுல இருந்து தொடங்கி நாடு ஃபுல்லா விரிவுபடுத்துறதுன்னு சொல்லி மாத்திருக்கோம். வர 23ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்னாடி வந்து போராட போறோம். இது ஃபுல்லா வந்து கொண்டு போவோம். இப்ப முழுக்க முழுக்க வந்து ஃப்ராடு, இது வந்து ஏத்துக்க முடியாது. எந்த கட்சியும் போராட மாட்டாங்க. அது வந்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிகே, இது மாதிரி நாம் தமிழர் கட்சி, எந்த கட்சியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வந்து போராட மாட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நெருக்கடி கொடுத்தாலும் சரி, மக்கள் எல்லாருமே வந்து இந்த பாயிண்ட்ல வந்து எலெக்ஷன் வந்து ஃப்ராட் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து மக்கள் வந்து நின்னாலும் எந்த கட்சியும் போராட மாட்டாங்க. மக்கள் தான் முன்னாடி நின்று போராடி ஆகணும். நம்ம தான் நமக்கான ஓட்டுரிமை மீட்டு எடுக்க முடியும். அதுக்கான போராட்டத்தை நாங்க வந்து தொடங்குவோம். மக்கள் எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து பெரிய போராட்டமா இது வந்து கண்டிப்பா இது மாறும். வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் முறை, இவிஎம் நடக்கக்கூடிய தேர்தல் முறை பூராமே வந்து ஃப்ராட் அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இப்போ இந்த போராட்டம் சம்பந்தமா வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு பண்ணோம். இந்த மாதிரி 23/7 சென்னையில் இந்த போராட்டத்தை தொடங்க போறோம். பாராளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டையுமே வந்து கலத்திச்சுட்டு வாக்குச்சீட்டு முறையில திருப்பி நடக்கணும். இவிஎம் தடை பண்ணணும். வாக்குச்சீட்டு முறையில உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து மக்கள் ஆட்சி பண்ணணும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இதுக்காக போராட்டம் வந்து சென்னையில தொடங்குறோம் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து சோசியல் மீடியாவில் பண்ணியிருந்தோம். இதுல வந்து சங்கியனுடைய கமெண்ட் வழக்கம் போல வந்து சில கேள்விகள் வந்து அவங்க எழுப்புறாங்க. ஒண்ணு வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி, முக்கியமான அவங்க சொல்லக்கூடிய கேள்வி இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லாம நீ குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னொன்னு வந்து உன் குடும்பத்தை மட்டும் பாரு, நீ இதெல்லாம் வந்து தேவையில்லாம தலையிட்டேன்னா அது நடக்கிறதே வேற, இப்படி மிரட்டல் பண்ணக்கூடிய பதிவு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா நீ யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு வாக்காளனுக்கும் உரிமை இருக்கு. தேர்தல் நியாயமா நடக்கணும், தன்னுடைய ஓட்டு வந்து நியாயமா பதிவு பண்ணப்படணும், தன்னுடைய ஓட்டின் அடிப்படையில தான் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கணும். அதான கான்ஸ்டியூஷன், அதான சுதந்திர போராட்டத்தோட அடிப்படை, அதான வந்து ஒவ்வொருத்தரோட உரிமை தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு கேள்வி கேட்கறது. நீ யாரெல்லாம் வந்து எந்த சங்கியும் கேள்வி கேட்க முடியாது. அதனால வந்து ஒரு வாக்காளன்ற முறையில, ஒரு இந்திய நாட்டுடைய குடிமகன்ற முறையில வந்து நம்ம இந்த கேள்வி எழுப்புறோம். தேர்தல் நியாயமா நடக்கணும் அப்படின்னு. ஆதாரம் இருக்கா அப்படின்னா வந்து ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்து தொகுத்து இதை வந்து துண்டு பிரசுரம் எல்லாமே விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு பூரா விநியோகம் பண்றோம், நாடு பூரா அனுப்புறோம், எல்லா மொழிகள்லயும். இவிஎம் ஓட்டு திருட்டு ஆதாரங்கள் சொல்லி ஒரு பெரிய பட்டியலே ஒரு பக்கம் புறம் போட்டிருக்கோம். இதுக்குள்ள போனீங்கன்னா இது படிச்சு முடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உலகம் பூரா நடந்திருக்கக்கூடிய ஓட்டு திருட்டு ஆதாரங்கள், இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே தொகுத்துருக்கிறோம். எவிடன்ஸ் இல்லாமல்லாம் போராடல. முக்கியமா வந்து பூஜ்ய ஓட்டு அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. அது வந்து பதில் சொல்ல மறுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல இருந்து எல்லாருமே பதில் சொல்ல மறுக்கிறாங்க. நிறைய வேட்பாளர்களுக்கு 173 வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பூஜ்யம் ஓட்டு விழுந்திருக்கு. இந்த பூஜ்யம் ஓட்டு எப்படி விழுந்தது, இது சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியை இந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆதாரங்களை பூரா கொண்டு போய் ஜனாதிபதிகிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஜனாதிபதி அலுவலகத்தில் கொடுத்தோம். உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் வீட்டுக்கே போனோம். நானும் நந்தினியும் போனோம். வீட்டுக்கே போய் அதை வந்து பதிவு பண்ணோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திலையும் போய் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் டெல்லியிலையும் பதிவு பண்ணியிருக்கோம், சென்னையிலையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து வாக்கு எந்திரத்தை தயார் பண்றது வந்து 2 நிறுவனங்கள் தான் இந்தியாவில் வந்து. பிஇஎம் சொல்லக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல இருக்கு. அதே மாதிரி இசிஐஎன் சொல்லக்கூடிய ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த 2 பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள். அவங்க தான் வாக்கு எந்திரத்தை தயார் பண்றாங்க. அந்த எந்திரத்தை தான் எல்லா தேர்தலையும் பயன்படுத்துறாங்க. இந்தியா பூரா பயன்படுத்துறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அதுதான். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கூட வந்து இப்போ கிராம பஞ்சாயத்துல மட்டும்தான் அந்த வாக்குச்சீட்டு இருக்கு. அதையும் கூட மிஷின் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த எந்திரங்கள் பூரா இவங்க தான் தயார் பண்றாங்க. அப்ப இந்த எந்திரத்துல வந்து இவங்க தயார் பண்ணக்கூடிய எந்திரத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜீரோ ஓட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அது. ஏன்னா 2017 முதல் முறையா இந்த
பிரச்சனை வந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தில் வந்துச்சு. ஒரு பெண் வேட்பாளர் சபனான்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல அவங்க ஆதாரத்தோட காமிக்கிறாங்க, இந்த மாதிரி தேர்தலில் வந்து எனக்கு 0 ஓட்டு தான் விழுந்திருக்கு. அப்ப நான் போட்ட ஓட்டு, நான் எனக்கு தானே ஓட்டை போட்டேன், என் குடும்பத்துக்காரங்க எல்லாம் போட்டாங்க, அந்த ஓட்டுல எங்க போச்சு அப்படின்ற கேள்வி எழுப்பி அது வந்து பெரிய வைரல் ஆச்சு, நாடு பூரா வைரல் ஆச்சு. ஒரே ஒரு கேண்டிடேட், ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நினைக்கும், அவங்க வந்து ஒரு பிரச்சனை கிளப்பி ஒரு பெரிய வைரல் ஆகி கடைசியா வந்து தேர்தல் ஆணையம் பயந்து போய் ஒரு பதில் கொடுத்தா, அந்த சாப்பனா வேற, இந்த சாப்பனாக்கு வந்து 66 ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லி வேற ஒரு மாசம் கழிச்சு ஒரு பதில கொடுத்து முட்டு கொடுத்து அதை அந்த பிரச்சனை நிப்பாட்டினாங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புச்சு. ஆனா தமிழ்நாட்டில் 2022 173 பேருக்கு இந்த பிரச்சனை கிளம்பியிருக்கு. இந்த பிரச்சனை வந்து 173 பேருக்கு வந்திருக்கு. அதில் அதிமுக வேட்பாளர்கள் 3 பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, மதிமுக, அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, பாமக, மக்கள் நீதி மையம், நிறைய கட்சிகள், மதிமுக, நிறைய கட்சிகள் இருக்காங்க. அத்தனை 173 சுயேட்சைகள் இருக்கிறாங்க, நிறைய வேட்பாளர்கள். இந்த பிரச்சனை வந்து எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளருக்கு நடந்த ஒரு பிரச்சனை நாடு பூரா வைரல் ஆச்சு. தமிழ்நாட்டிலே பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் இத்தனை பேருக்கு அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இவிஎம்ல 0 ஓட்டு வந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய மோசடி அது. அந்த மோசடியை பத்தி ஊடகங்கள் விவாதிக்கல, கட்சிகள் விவாதிக்கல. நாங்க வந்து அந்த ஆதாரங்களை பூரா தொகுத்து தேர்தல் கமிஷனோட வெப்சைட்ல இருந்து பூராத்தையும் எடுத்து தொடர்ந்து அதை இஷ்யூ ஆகிட்டு இருக்கோம். 3 வருஷமா ஆச்சு, பதிலே சொல்ல மாட்டான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடியே போய் இது எல்லாத்தையும் எவிடன்ஸோட கொடுத்தோம். இவிஎம்ங்கிறது ஃப்ராடு, இந்த இருக்கு எவிடன்ஸ். இது இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 2019 தேர்தலே வந்து 370க்கு மேற்பட்ட தொகுதிகளில் பதிவு பண்ண ஓட்டுக்கும் எண்ண ஓட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஓட்டு பதிவு பண்ணி முடிச்சு அவன் வந்து 1 மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு தான் என்றானுங்க. பதிவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 1.5 மாசம் கழிச்சு ஓட்டு கூட வருது, இல்லாட்டி சில இடங்களில் குறையா வருது. எப்படி அது வந்துச்சு? இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இப்படி ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஆதாரங்கள் பூரா வச்சுதான் போய் வந்து மனு கொடுக்குறோம் சுப்ரீம் கோர்ட்ல, ஜனாதிபதிக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறோம். இந்த தேர்தல் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இவிஎம் நடத்தக்கூடாது, வாக்குச்சீட்டில் தான் நடத்தணும். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இவிஎம் ஃப்ராடு, எவிடன்ஸ் இருக்கு, ஆதாரங்கள் பூரா ப்ரூவ் பண்ணி நிரூபிக்கப்பட்டிருக்கு, மோசடி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஒரு பதிலும் கிடையாது 3 வருஷமா. ஆனா வந்து இவிஎம்ல நடத்தி ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க, ஒரு ஃபேக் ரிசல்ட் கொடுத்தாங்க. அப்போல இருந்து நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். ஏத்துக்க முடியாது, மோடி 3வது முறையா பிரதமர் வந்தது வந்து ஃப்ராடு, 2வது முறையா அப்படிதான். இது எல்லாத்தையும் ஆதாரங்களோட ஃபைட் பண்ணி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் அர்ச்சனா பட்நாயக்கு போய் தமிழ்நாட்டில் போய் சந்திச்சோம். இந்த எவிடன்ஸ் பூரா கொடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் இவிஎம் நடத்தக்கூடாது, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, தமிழ்நாட்டிலே இவ்வளவு பேருக்கு வந்து 0 ஓட்டுல வந்திருக்கு. இப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும் போது எப்படி ஒரு திருட்டு மிஷின் வச்சுட்டு நீங்க மக்களை ஏமாத்துவீங்க? இது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி இருக்கிறோம். அதே மாதிரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான கலெக்டர்ஸ் பல பேரை சந்திச்சு, நேரடியாகவே சந்திச்சு அது வந்து இந்த விவரங்கள் பூரா கொடுத்துருக்கிறோம். எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு, எல்லாமே ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். இது எல்லாம் அடிப்படையா வச்சுதான் கேள்வி கேட்கிறோம். பதில் சொல்லணும். நீ ஒரு குடிமகனா இருந்தா நீ பதில் சொல்லணும், ஒரு சிட்டிசனா இருந்தா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். கேட்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையமோ எல்லாருமே பதில் சொல்லித்தான், கவர்மெண்ட் பதில் சொல்லித்தான் ஆகணும். பகை சொல்லனா என்ன அர்த்தம்? உன்ட பதில் இல்ல, உன்னால பதில் சொல்ல முடியல, ஃப்ராடு பண்ணியிருக்கிற, இவிஎம்ல ஃப்ராடு நடக்குன்றதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அப்ப இதை முன்னிலைப்படுத்தி தான் நாம வந்து இப்ப இந்த போராட்டத்தை நடத்துறோம். இது வந்து ஏத்துக்க முடியாது, இவிஎம்ங்கிறது ஃப்ராடு, ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது, இந்த ஆதாரங்களை முன் வச்சுதான் இந்த போராட்டத்தை நம்ம அறிவிச்சிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பல மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரிசால 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து நடந்துச்சு. பிஜேபி தான் ஜெயிச்சா. மற்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி தான், பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் பிஜேபி கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அங்க வந்து ஓட்டு எண்ணும் போது, ஓட்டு பதிவு பண்ணி திருப்பி மிஷினை ஓபன் பண்ணி எண்ணும் போது பார்த்தா 10ல இருந்து 30% வரைக்கும் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 10%, மினிமம் 10%, மேக்சிமம் 30% ஓட்டு கூட இருக்கு. எப்படி வந்துச்சு அந்த ஓட்டு? ராத்திரி எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, நடிச்சாமத்துல எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆதாரங்களோட அங்குள்ள எதிர்கட்சிகள் போய் வந்து தேர்தல் கமிஷன் புகார் பண்ணியிருக்காங்க. ஒரு பதிலும் கிடையாது. ஏராளமான ஆதாரங்கள் சொல்ல முடியும். இது மாதிரி மகாராஷ்டிரால இவிஎம் மோசடி வந்து லட்சக்கணக்கில் வந்து ஓட்ட திருடிட்டானுங்கன்னு சொல்லி பாடம் கட்டி எரிச்சாங்க இவிஎம். அங்க மக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ஹரியானால பிஜேபிக்காரர் ஓட துரத்துனாங்க, அங்கேயும் பிஜேபி தான் ஜெயிக்கிறான். இது இப்படி நாடு பூரா வந்து திரிபுரால வந்து அவன் சொல்லி 2017 பிஜேபி மாநில தலைவராக இருந்த அந்த பிப்ளவ் தேவன்றவர் வந்து நாங்க தான் ஜெயிப்போம், எல்லா மாநிலத்திலையும் ஃப்ராட் பண்ணி இவிஎம்ல ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிக்கிறோம், யாருக்கு நீ ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் வரும்,
நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அவங்க வந்தாங்க. 1.5% ஓட்டுல இருந்தவங்க ஆளுங்கட்சியா வரான், 40% ஓட்டு வாங்கி. திரிபுரால கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி போய் இப்போ தொடர்ந்து வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் சொல்ல முடியும் இது மாதிரி. கேரளால திருச்சூர்ல ஜெயிச்சாங்க போன எலெக்ஷன்ல. சுரேஷ் கோபின்னு அந்த நடிகர் வந்து 40% ஓட்டு வாங்கி காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் ரெண்டு கூட்டணியும் தோக்கடிச்சு ஜெயிச்சான். ஜெயிச்சு ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்துச்சு. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு உள்ளாட்சி எலெக்ஷன் அங்க நடக்குது. அங்க அத்தனை இடத்துல உள்ளாட்சி எலெக்ஷன்ல பிஜேபி தோக்குறான். அந்த திருச்சூர் பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட அந்த ஏற்கனவே சுரேஷ் கோபி ஜெயிச்ச அந்த தொகுதியில லோக்கல் பாடி எலெக்ஷன்ல மாநகராட்சி நகராட்சி அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பிஜேபி அடி வாங்குறான். அப்ப எங்க போச்சு? 40% ஓட்டு வாங்குறது எங்க போச்சு? ஃப்ராடு. அப்போ அதுல நடந்தது இதுல ஒரு ஃப்ராடு. அது மாதிரி நிறைய மாநிலங்கள்ல தெலுங்கானால வந்து பிஜேபி தான் 2வது இடம். அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க, பிஜேபி 2வது இடம். லோக்சபா எலெக்ஷன் தான் ரிசல்ட், சட்டமன்ற தேர்தல் அப்படிதான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது, பயங்கரமா தோக்குறானுங்க. 2வது இடத்துக்கு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வருது. பிஜேபி ரொம்ப கடைசியில பின்னாடி போறானுங்க வாக்குச்சீட்டு நடக்கக்கூடிய தேர்தலில். அதே மாதிரி தான் நாக்பூர்லயே தோக்குறானுங்க. மகாராஷ்டிரால வாக்குச்சீட்டு நடக்கக்கூடிய தேர்தலில் நாக்பூர்லயே தோக்குறானுங்க. இது மாதிரி நாடுபுறம் சொல்ல முடியும். அப்போ வாக்கு எந்திரத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கிறா, வாக்குச்சீட்டில் நடக்கிற தேர்தலில் தோக்குறானா? எப்படி அது சாத்தியம்? அது இப்போ ஃப்ராடு நடக்குது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் தான். அதே மாதிரி தான் 2019 தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஜெயிக்கிறான். அதுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி நடக்கிற தேர்தலில் படுதோல்வி அடைகிறான் சட்டமன்ற தேர்தலில். அப்போ 4 மாசத்துல என்ன பெரிய மேஜிக் நடந்துச்சு? இவிஎம் ஃப்ராடு மேஜிக் தான். இது மாதிரி 1008 உதாரணங்கள் வந்து நாடு பூரா நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷனுமே ஃபேக் எலெக்ஷன் தான். எதுவுமே வந்து நியாயமான தேர்தல் கிடையாது. சில மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சு இப்போ தமிழ்நாட்டில் விஜய் பிஜேபிக்கு எதிர்ப்பு கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் பிஜேபி இங்கே என்ன பண்ணியிருக்கா? இவன் ஃப்ராடு பண்ணி விஜய் உட்கார வச்சிருக்கான். இதை வந்து எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாம், இதை தூக்கி போட்டு நம்ம வரலாம், ஏதோ ஒரு மோசடி பண்ணி இங்கே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சாதாரணமான ஒரு கட்சியை உட்கார வைக்கிறது. இது மாதிரியான ஏற்பாடுகள் நிறைய இடங்கள் நடக்குது. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி உட்கார வச்சது, பல இடங்கள்ல இந்த மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட இவங்களுடைய ஆட்களை முதலமைச்சர் உட்கார வைக்கிறாங்க. ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால எல்லாம் வந்து ஏபிவிபில இருந்து வந்தால் பக்கா சங்கி இது மாதிரி ஆட்களை உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ன பண்றாங்க? இவங்க காங்கிரஸ் ஆட்சின்ற பேர்ல பிஜேபி அடுத்து அங்க ஆட்சிக்கு வரதுக்கான சூழ்நிலை கிரியேட் பண்றது. இப்படி எல்லா மாநிலத்திலையும் எல்லாமே ஃப்ராட். அப்போ எதிர்கட்சியை ஆளக்கூடிய மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் கூட உண்மையான ரிசல்ட் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்து யாரை முதல் இடத்துக்கு கொண்டு வரணும், யாரை 2வது இடத்துக்கு கொண்டு வரணும் எல்லாமே பிக்ஸ் பண்றாங்க. எல்லாமே இவனுங்க தான் முடிவு பண்றாங்க. அப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இல்ல, ஆளாத மாநிலங்கள், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட நிறைய முறைகேடுகள் நடந்துதான் அங்க தேர்தல். அப்ப நாடு பூரா வந்து ஒரு 5000 பேர் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஆவரேஜா பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4200 பேருக்குள்ள, மிச்சம் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், ராஜ்யசபா மெம்பர்கள், லோக்சபா மெம்பர்கள். இவங்க தான் வந்து பவர்ஃபுல் பர்சன்ஸ். இவங்க தான் வந்து முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறது இவங்க தான். இந்த 5000 பேர் தான். இந்த 5000 பேர்ல மிக பெரும்பான்மையான ஆட்கள் ஃபேக். இவன் ஃப்ராடு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அதுல உண்மையிலே ஜெயிச்சு போனவனா இருப்பான். ஒரு 90% மேல ஃபேக் தான், இவிஎம் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு ஆட்கள் வந்து போய் நடத்தக்கூடிய உருவாக்குற சிஸ்டம் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? அவனுக்கு தானே இவனை ஆட்சி பண்றானுங்க. அப்ப இவனை யாருக்கு ஆட்சி பண்ணுவானுங்க? இவனுக்கு மக்கள் நம்பியே இல்லையே. மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறான். மக்களை ஏமாத்தி சீட் பண்ணி திருட்டுத்தனமா இவிஎம் மோசடி பண்ணி ஜெயிச்சிருக்கிறான். போய் அவன் அம்பானியாதான் அன்னைக்கு தான் ஆட்சி பண்ணுவான். யார் அவனுக்கு பணம் கொடுக்குறாங்களோ, யார் அவனை ஜெயிக்க வச்சாங்களோ அவனுக்கு தானே ஆட்சி பண்ணுவான். ஆர்எஸ்எஸ் பாப்பானுக்கு தான் ஆட்சி பண்ணுவான். அதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பார்ப்பன சர்வாதிகாரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு கருவி தானே இவிஎம்ங்கிறது. இது எல்லா எதிர்கட்சிக்கும் தெரியும். எல்லா எதிர்கட்சியும் தெரியும். யாரும் போராடுறது காரணம் வந்து எல்லாமே அந்த பக்கம் தான். 2 துருவம் அன்னைக்கு இந்திய அரசியல 2 துருவம் தான். ஒண்ணு வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த ஆரிய பார்ப்பனர்கள் இவிஎம் வச்சு சூழ்ச்சி பண்ணி தேர்தல் மூலமா மக்களை ஏமாத்தி சீட் பண்ணி அவங்களுடைய ஆதிக்கத்தை இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதை ஃபுல்லா ஸ்டாண்ட் பண்றதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2029 அவங்களுடைய டார்கெட் வந்து 2029க்குள்ள இதெல்லாம் முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் முடிச்சு நாடகத்தை நடத்தி எதிர்கட்சிகளுடைய சப்போர்ட்டோட பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துருவாங்க. மிச்சம் வச்சிருக்கக்கூடிய மாநிலத்திலையும் அவனை எப்படி கூட்ட போட்டு வந்துருவானுங்க. பெர்மனண்டா அங்க சென்ட்ரல்ல உட்காந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். இதை நோக்கி தான் நகர்த்துறானுங்க. அது வந்து ஒரு தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத கொண்டு வந்து அது பிறகு அனைவரும் தேர்தலை இல்லாம பண்ணிடுவாங்க.
அதான் அவங்களுடைய பிளான். அதை நோக்கி தான் அவங்க நகர்த்துறாங்க. அதோடைய மெயின் கருவி இவிஎம் தான். இது ஒரு எண்டு. இதுதான் அவனுடைய அரசியல். அதை நோக்கி தான் அவனுக்கு நகர்த்துறாங்க. அவருடைய எல்லா செயல்பாடுமே அதை நோக்கி தான். இன்னொரு பக்கம் நாம இவிஎம்க்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுத்து நாம ஒட்டுமொத்தமா மாற்றணும், டோட்டலா மாற்றணும், பேசிக்கலாக மாற்றணும். டோட்டல் சிஸ்டமே ஃப்ராட் சிஸ்டம். இந்த ஃப்ராட் சிஸ்டத்தை மாற்றிட்டு உண்மையான மக்களாட்சி வரணும். வாக்குச்சீட்டு முறையில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வரணும். யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். நீ பிஜேபி உனக்கு திறமை இருக்கா, உனக்கு மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான தகுதி இருந்துச்சுன்னா நீ மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வா. யாருடைய வேணாம்னு சொல்றது? இந்த கட்சி வேணாலும் வரட்டுமே. ஆனா மோசடி பண்ணி வஞ்சகமா வர்றதை ஏற்றுக்க முடியாது. அதுதான் இந்த நிலைப்பாடு. இவிஎம் இருக்கக்கூடாது, இவிஎம் தடை பண்ணணும். ஆதாரங்கள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. கேட்கறாங்க ஆதாரங்கள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த போராட்டத்தை விட்டுட்டுலாம் போயிட மாட்டோம். நாங்க இந்த நாட்டுடைய சிட்டிசன். எனக்கு உரிமை இருக்கு. நான் போராட்டம் தான் செய்வேன். விட்டுட்டுலாம் போயிட முடியாது. நீ உன்னுடைய மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. எது வந்தாலும் சந்திக்கிற துணிவோட தான் நின்று போராடிட்டு இருக்கோம். குடும்பத்தை பார்க்க தெரியுமே இந்த போராட்டத்தில் குடும்பத்தோட ஈடுபட்டு இருக்கிறோம். நாடு நாசமா போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த நாடு நாசமா போச்சு. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு. அப்ப எங்கேயாவது இடத்துல இதை கேட்கணும்ல, நியாயத்தோட குரல் வெளிப்படணும்ல. அதான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். நாங்க இந்த போராட்டத்தை தீவிரமா நடத்துவோம். இது இவங்க என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் எதுக்கு நான் மடங்க போறது இல்லை. நாங்க தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். இது இந்தியா பூரா கொண்டு போவோம். இந்த நாடு பூரா இந்த மனநிலையில மக்கள் இருக்காங்க. இது பூரா மக்களுக்கு தெரியும். இந்தியா பூரா தெரியும். தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா அங்க இந்த ஃப்ராட் தனத்தை பூரா நேரடியா பார்த்துருக்காங்க. பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசத்துல, ஹரியானால, டெல்லியில, மகாராஷ்டிரால, ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஒரிசா, தெலுங்கானா எல்லா மாநிலத்திலுமே இந்த இவிஎம் ஃப்ராடு பண்ணி தான் பிஜேபி படிப்படியா அவனை அட்வான்ஸ் ஆகி வர்றானுங்க, ஆதிக்கம் பண்றானுங்க அப்படின்றது ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்கான வேலை தான் நடக்குது அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னெடுத்து இந்த போராட்டத்தை ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் வேணும். அந்த மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் நாம உருவாக்கிட்டு இருக்கிறோம். வேற எங்கேயும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. உருவா விட மாட்டானுங்க. அங்கெல்லாம் தடுத்துறானுங்க. நாம இங்க தமிழ்நாட்டில் அப்படி படிப்படியா அதுக்கான முயற்சி எடுத்து ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இது இங்க இருந்து கிளம்பி இந்தியா பூரா பரவிடும். இது பெரிய ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டா வரும். இதுதான் அரசியல் இன்னைக்கு. இவிஎம் ஆதரவு அரசியல். பிஜேபி பக்கம் நிக்கிறவங்க பூரா இவிஎம் ஆதரவு அரசியல் தான். இவிஎம் எதிர்ப்பு அரசியல் இந்த பக்கம் நாங்க முன்னாடி நின்று அதை கொண்டு போறோம். இந்தியா பூரா அதை கொண்டு போய் இது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்துறதுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் 2 வருஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. 2029 அப்படின்றது அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். 2029 இந்தியாவில் ஜனநாயகத்தை மொத்தமா குளிக்க வேண்டி புதைச்சு ஒரு பார்ப்பன சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். அப்ப இருக்கிற அவகாசம் இதுதான். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இவனை காலி பண்றதுக்குன்னா இவிஎம் எதிர்ப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்தணும். இந்த கருத்துக்களை பரப்பணும். இந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா நிற்கும். இதுக்கு இடைப்பட்ட அரசியல் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இங்க விஜயை வச்சுக்கிட்டு இது இங்க ஒரு நாடக அரசியல் இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் இதை பேசவே மாட்டான். இவிஎம் இஷ்யூ பேச மாட்டான். இந்த மோசடியை பேச மாட்டான். இதுக்கு எதிராக போராட மாட்டான். எங்களை மாதிரி ஆட்கள் போராடி அடிபட்டா கூட அதையும் கண்டுக்க மாட்டானுங்க. இடையில இதை ஓட்டி வர வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த அரசியல் முழுக்க முழுக்க இந்த பார்ப்பன ஆதிக்கத்துக்கு தான் வழிவகுக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவா தான் இந்த அரசியல் இங்க ஓடிட்டு இருக்கு. மக்கள் தெல்ல ஒண்ணு நீங்க அங்க நிக்கணும், இங்க நிக்கணும். ரெண்டுல ஒரு இடம் தான். இங்க நின்னீங்கன்னா இது நம்ம சேர்ந்து நின்று ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க உண்மை நம்ம பக்கம் இருக்கு, நியாயம் இருக்கு. நியாயத்தின் அடிப்படையில, உண்மையின் அடிப்படையில ஒரு மூவ்மெண்ட்டை கட்டி இந்தியா பூரா இதுக்கான சப்போர்ட் இருக்கு. இங்க இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா மூவ்மெண்ட் கிளம்புச்சுன்னா இந்தியா பூரா அது பரவும். பரவி ஒரு மாற்றாவது உருவாகும். இது ஒரு மாற்றா உருவாகும். ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அது உருவாகும். அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தை வர 23ஆம் தேதி சென்னையில தொடங்குறோம். இது இந்தியா பூரா போறதுன்றதான் பிளான். எங்களுடைய பிளான் இந்தியா பூரா விரிவுபடுத்தணும். ஒரே பாயிண்ட் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாமே மோசடி அரசாங்கம் தான். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவிஎம் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. அது ஒரு மோசடி கருவி. ஆதாரங்கள் இருக்கு. அங்க தேர்தல் முழுக்க ரத்து பண்ணிட்டு வாக்குச்சீட்டு முறையில ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன் நடத்து. புதுசா எல்லா மாநிலங்கள் சட்டமன்றங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடத்தி உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சி கொண்டு வா, மக்களாட்சியை கொண்டு வா. இதுதான் ஒரே கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கைக்காக ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். மக்கள் கொஞ்சம் யோசிச்சு தெளிவா யோசிச்சு இன்னைக்கு இவங்க என்ன அரசியல் பண்றாங்க, என்ன பண்ணணும், உண்மையிலே செய்ய வேண்டிய அரசியல் என்ன, இது ஏன் இப்படி குழப்பிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுங்க.
மக்கள் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த போராட்டம் வீரியமா போகும். நம்மளுடைய வெற்றியை வந்து சீக்கிரமா வந்து வெற்றியை பெற முடியும் நம்ம.